ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்மல் குர்த்தி வந்து நம்ம எப்படி பேட்டர்ன் எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் லைனிங் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் வேஷ்டி தான். ஒரு நார்மல் குர்த்திக்கு வந்து எப்படி பேட்டர்ன் போடுறதுன்றது தான் நான் தெளிவாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட் வந்து 38. ஸோ நான் வந்து 35க்கு ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா லைனிங் கிளாத் எப்போவுமே வந்து நார்மல் கிளாத்தை விட மெயின் கிளாத்தை விட 3 இன்ச் கம்மியாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக. ஸோ ஷோல்டர் வந்து ஆஃப் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். 7.5 வந்து ஸ்டாண்டர்டாக மார்க் பண்ணிக்கணும். 7.5 எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஷோல்டர் ஸ்லோப் போடுறதுக்காக 7.5. 7.5லேருந்து கீழே ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அந்த 1 இன்ச்சு தான் நம்மளோட ஷோல்டர் ஸ்லோப் நம்ம பாடிக்கு கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நெக்கு வித்து உங்களோட பஸ்ட் ரவுண்ட் எவ்வளவோ அதை டிவைடட் 12 பண்ணுங்கள். 12 பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 2.75 வருது, 2.25 வருது. ஸோ நான் பேக்கில் வந்து 1 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஸோ பேக்கில் நெக் டெப்த்து கிடையாது. ஸோ 1 இன்ச்சு தான் பேக்கில். இது இது பேக் மார்க்கிங் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போது. ஸோ அதை வந்து ஃப்ரெஞ்ச் கவ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சும்மா ஜஸ்ட் ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணுங்கள். ஏன்னா அது 1 இன்ச்சு தான், பேக்கில் நம்ம ரொம்ப டெப்த்து வைக்கல. ஸோ இது நார்மல் ஒரு ரெடிமேட் குர்த்தி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ அந்த ஷோல்டர் ஸ்லோப் 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நெக் வித்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஆஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7. ஸோ அந்த 7லேருந்து தான் நம்ம கீழே வந்து ஆர்ம் லைனுக்கு மார்க் பண்ணணும். அந்த 7.5 மார்க் பண்ணது வந்து ஷோல்டர் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த 7.5 வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டு. ஸோ என்னோடய ஆஃப் ஆர்ம் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15. ஸோ அதில் பாதி வந்து 7.5. ஸோ அந்த 7.5 நான் இங்கே ஆர்ம் லைனுக்கு மார்க் பண்ணுறேன். ஸோ ஆர்ம் லைன் வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட செஸ்ட்டு லென்த்து, பஸ்ட்டு லென்த்து, வேஸ்ட் லென்த்து, ஹிப் லென்த்தெல்லாம் மார்க் பண்ணோம். ஸோ செஸ்ட் லைனை வந்து நம்ம ஆர்ம் லைனை தான் வந்து செஸ்ட் லென்த்தாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து 32 டிவைடட் 4 போட்டால் 8 வருது. ஸோ நான் அந்த 8 இன்ச்சுக்கே இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நம்மளோட செஸ்ட் லைனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுலேருந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி ஆர்ம் கர்வ் வரைகிறதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆர்ம் கர்வ் வரையுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பஸ்ட்டு லென்த்து. நம்மளோட பஸ்ட்டு பாயிண்ட்டு தான் வந்து நம்மளோட பஸ்ட்டு லென்த்தாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பஸ்ட்டு பாயிண்ட் வந்து 9. ஸோ அந்த 9 இன்ச் எங்கே வருதோ அதுதான் வந்து நமக்கு பஸ்ட் லென்த்தாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அது ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் லென்த்து. பஸ்ட் ரவுண்டும் மார்க் பண்ணிக்கோங்க. 33 டிவைடட் 4 போட்டிங்கன்னா 8.25 வருது. அந்த 8.25 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது வேஸ்ட்டு லென்த்து வந்து 14. உங்களோட வேஸ்ட் லென்த் என்னவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க.
ஸோ வேஸ்ட்டு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 28 டிவைடட் 4 போட்டால் 7 வரும். ஸோ அது வேஸ்ட் லென்த்து ஒரு மார்க்கிங். ஸோ நெக்ஸ்ட்டு ஹிப் லென்த்து வந்து நான் இங்கே 20, என்னோடய ஹிப் லென்த் வந்து 20 வைக்கிறேன். ஸோ அந்த 20க்கு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப்பு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 34 டிவைடட் 4 போட்டால் 8.5 வருது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் ஆர்ம் ரவுண்டு வர ஷோல்டர் மெஷர்மெண்ட், செஸ்ட் லென்த்து, வேஸ்ட் லென்த்து. ஸோ இப்போ ஹிப் ரவுண்டு மார்க் பண்ணுறோம் 8.5. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். ஸோ இது நார்மல் குர்த்தி தானே, ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கரெக்டாக டைட் ஃபிட்டில் போட மாட்டோம் இல்லையா குர்த்தி. ஸோ ஈஸ்க்காக 3/4 எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பஸ்ட்டுக்கு மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, பஸ்ட்டில் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது. ஸோ மற்ற எல்லாத்துக்குமே வந்து 3/4 ஆட் பண்ணிக்கலாம். ஹிப் ரவுண்டு சைடு மட்டும் 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கீழே ஸ்லிட்டு ஓப்பன் வச்சுருவோம் இல்லையா. ஸோ நார்மல் குர்த்தின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால் அங்கே மட்டும் 1/2 இன்ச்சு வச்சா போதும். ஸோ செஸ்ட் லைன்லேருந்து வேஸ்ட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி கோடு போடுங்க. நடுவில் வந்து பஸ்ட்டு ரவுண்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி போடாதீங்க. ஸோ இது வந்து ஷார்ப் பாயிண்டியாக வரக்கூடாது. ஸோ ஒரு மாதிரி கர்வியாக வரணும், ஒரு மாதிரி பிளெண்டாக இருக்கணும் அந்த கர்வு. ஸோ நம்ம ஈஸ் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க மொத்த ஹைட்டுக்குமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய மார்க்கிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆர்ம் ரவுண்டு மட்டும் செக் பண்ணிக்கலாம். நமக்கு 7.5 வரணும், அது மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து 8 வருது. அந்த 3/4 எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, அதை ஆட் பண்ணக்கூடாது, நம்மளோட கரெக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தான் ஆட் பண்ணோம். ஸோ நான் 1/2 இன்ச்சு வந்து மேலே லைன் ஷிப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே ஷிப் பண்ணி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி ஆர்ம் கர்வ் வரைகிறேன். ஸோ இப்போ மெஷர் பண்ணி பார்க்கலாம். இப்போ மெஷர் பண்ணி பார்த்தா கரெக்டாக வருது. ஸோ நம்மளோட பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி. இது வந்து லைனிங் கிளாத்து தான். ஸோ கரெக்டாக செக் பண்ணிவிட்டா கரெக்டாக வருது. ஸோ எக்ஸ்ட்ராவாக சீம் அலவன்ஸ் நீங்கள் தையலுக்கு என்ன விடணுமோ அதை நீங்கள் விட்டுக்கலாம். சைடில் வந்து 1 இன்ச்சு விட்டுக்கலாம். ஸோ லைட்டாக டிஃப்ரெண்ட் வந்ததுனால நான் லைட்டாக மைல்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன், லைனை மேலே ஷிப் பண்ணி பண்ணேன். ஸோ இப்போ சீம் அலவன்ஸ் வந்து ஷோல்டருக்கு, நெக்குக்கு, ஆர்ம் ரவுண்டுக்கு மூணுத்துக்குமே வந்து 1/4 விடுங்க, இல்லை 1 சென்டிமீட்டர் விடுங்க. ஸோ 1 சென்டிமீட்டர் 1/4 நெக்குக்கு, ஷோல்டருக்கு, ஆர்ம் ரவுண்டுக்கு. சைட் ஜாயினிங்க்கு மட்டும் 1 இன்ச்சு விடுங்க, குர்த்தின்றதுனால 1 இன்ச்சு போதும். ஸோ 1 இன்ச்சு தையலுக்கு விட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ 1 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 1 இன்ச்சு. ஸோ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரண்ட் பேட்டர்ன் நெக்ஸ்ட்டு போடுறேன். இதே தான் ஃப்ரண்ட் பேட்டர்ன், இதை வச்சே தான் ஃப்ரண்ட் பேட்டர்ன் போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு இதே மாதிரி மார்க் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப 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 சிம்பிளான ஒரு குர்த்தி இது. நார்மலாக ஒரு ரெடிமேடில் நம்ம டாப் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு குர்த்தி தான், நார்மல் குர்த்தி தான் இது. ஸோ கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மேக்ஸி மற்ற டைப்பெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து இதை பேஸ் பண்ணி தான். இதுதான் பேஸ்மெண்ட்டே. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன மார்க் பண்ணோம், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன மார்க் பண்ணோம், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன மார்க் பண்ணோன்ற ஒரு கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து வந்து அட்வான்ஸாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், மேக்ஸி எல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதை பேஸாக வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் ஒன் மோர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன மார்க் பண்ணேன்னா ஆம் ரவுண்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஹைட்டு மார்க் பண்ணிட்டேன் நான். ஸோ ஃபுல் ஹைட்டு வந்து 38. நான் லைனிங் கிளாத்தில் 3 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 35க்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 35க்கு மார்க் பண்ணியிருக்கேன்னா ஸோ 3 இன்ச் வந்து நமக்கு எப்போவுமே லைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தானே மார்க் பண்ணுவோம். ஸோ அதனால் இது வந்து நான் சாண்டில் கலர் கிளாத்து, மெயின் கிளாத்து. ஸோ அதுக்காக நான் இந்த ரேஷன் வேஷ்டி இது பண்ணியிருக்கேன். ஸோ 35க்கு ஹைட் ஏற்றுமா. நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் ஷோல்டர் மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பஸ்ட் ரவுண்டை டிவைடட் 12 போட்டிங்கன்னா ஹையஸ்ட்டு நம்மளோட பாடியில் ஹையஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ட் ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ அந்த பஸ்ட் ரவுண்டை டிவைடட் 12 பண்ணுங்கள். 12 பண்ணிங்கன்னா என்ன வருதோ அதை உங்கள் நெக் வித்தாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆஃப் ஆஃப் ஷோல்டர் வந்து இப்போ எனக்கு 14. ஸோ நான் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த 7 இன்ச்லேருந்து ஆம் ரவுண்ட் வந்து 15, அதில் பாதி 7.5. ஸோ அதை வந்து ஆம் லைனாக கன்சிடர் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து நமக்கு செஸ்ட் லைன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பஸ்ட்டு பாயிண்ட்டு. நம்மளோட பஸ்ட்டு பாயிண்ட் வந்து அப்பெக்ஸ் இருக்க பாயிண்ட்டு தான் வந்து நம்மளோட பஸ்ட்டு லென்த்தாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட பஸ்ட்டு லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு வேஸ்ட் லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பு சைடு நம்ம வரும் இல்லையா, அதுதான் வந்து வேஸ்ட் லென்த்து. நான் இங்கே 14 மார்க் பண்ணியிருக்கேன் வேஸ்ட் லென்த்து. நெக்ஸ்ட்டு வந்து ஹிப் லென்த்து. ஓகேவா. ஹிப் லென்த்துக்கு கீழே வந்து நமக்கு எவ்வளோ ஹைட் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் லைனு, ஏன்னா இது நார்மல் குர்த்தி இல்லையா, ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்டு டிவைடட் 4 போட்டு மார்க் பண்ணோம். அப்புறம் பஸ்ட் ரவுண்டு டிவைடட் 4 போட்டு மார்க் பண்ணோம். வேஸ்ட் லென்த்து டிவைடட் 4 போட்டு மார்க் பண்ணோம். ஹிப் ரவுண்டு டிவைடட் 4 போட்டு மார்க் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட குர்த்திக்கு மார்க்கிங் வந்து இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கிங் இல்லை. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம ரொம்ப டைட் ஃபிட்டாக போட மாட்டோம். அப்படின்னு டைட் ஃபிட்டாக போகிறதுனா நம்ம ஒன்று ஜிப் வைக்கணும், அந்த மாதிரி வைக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வியர் பண்ண மாட்டோம். ஸோ நார்மல் குர்த்தி ஒரு ரெடிமேட் டாப்பில் வந்து நம்ம எப்படி ரொம்ப டைட் ஃபிட்டாக போடுவோம் இல்லையா. ஸோ அந்த ஈஸ்க்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா 3/4 ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சீம் அலவன்ஸ் வந்து தையலுக்காக ஒரு 1 இன்ச்சு நான் சைடில், இங்கெல்லாம் வந்து ஷோல்டருக்கு 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர்னு விட்டுருக்கேன். சைடில் மட்டும் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸோ நம்மளோட மார்க்கிங்கே இவ்வளோ தான். ஸோ இதை வந்து நான் கீழே ஒரு கிளாத் வச்சுருக்கேன். ஸோ இந்த கீழே வந்து ஃப்ரண்ட் பேட்டர்னுக்காக, ஸோ ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கு மட்டும் நான் நெக்கு வந்து கட் பண்ணலை. ஸோ என்னோடய மெயின் கிளாத் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நெக்கு டிசைன் வர்றதுனால நான் இங்கே வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நெக்கு கட் பண்ணலை. ஸோ அதனால் மற்ற மெஷர்மெண்ட் எல்லாம் நான் கட் பண்ணிடுறேன். ஓகேவா. சேம் மற்ற மெஷர்மெண்ட் எல்லாமே சேம் தான். ஆம் ரவுண்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், ஏன்னா கொஞ்சம் உள்ளே வரும் இல்லையா. ஸோ அது மட்டும் தான் டிஃபர் வரும். அதர்வைஸ் எல்லாமே சேம் தான். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த ஆம் ரவுண்டு கிட்ட மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், என்ன சேஞ்சஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த ஆம் ரவுண்டு கிட்ட மட்டும் இந்த ஆம் ரவுண்ட் கிட்ட மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். அது என்ன சேஞ்சஸ்னால், இங்கே நம்ம ஸோ இதுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இதுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு 3/4, ஓகேவா. இப்போ இதை ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் வரும் கொஞ்சம், ஓகேவா. இப்போ இதுக்கு சீம் அலவன்ஸ் விட்டுக்கோங்க தையலுக்கு, ஓகேவா. ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக ரெடி. இதை நம்ம கட் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ நெக்கு சைடு மட்டும் கட் பண்ண வேணாம், ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா நெக் சைடு டிசைன் வருதுன்ட்டு. ஸோ அது மட்டும் கட் பண்ணாதீங்க. ஸோ நான் ஸ்லீவுக்கு மட்டும் நான் லைனிங் கிளாத்து வைக்கல. ஸோ ஸ்லீவ் லைனிங் கிளாத் இல்லாமல் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அது ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி பிளெண்டாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணும் போதே நீங்கள் அப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா அது ஷார்ப் பாயிண்ட்டே வந்துடும். ஸோ நம்மளோட ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ரெடி. ஸோ கீழே அந்த கரை பீஸ் வர்றதுனால நான் அதையும் கட் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இதை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அப்படியே கட் பண்ணிடலாம். ஸோ பேக் பார்ட் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க மெயின் ஃபேப்ரிக்கில். ஸோ இதுதான் அந்த மெயின் ஃபேப்ரிக். ஸோ இதுக்கு இந்த லைனிங் உள்ளே வச்சா தெரியாது, ஓகேவா. அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்காது. இதுவும் சாண்டில் கலருன்றதுனால டிஃப்ரெண்ட் அந்தளவுக்கு தெரியாது வியர் பண்ணும் போது. இதில் நீங்கள் கரெக்டான ஹைட் எடுத்துக்கணும், ஏன்னா அதில் நீங்கள் 35ன்றது கம்மியாக வச்சுருக்கீங்க. ஸோ இதில் மார்க் பண்ணும் போது 35 நீங்கள் 38 எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா 3 இன்ச் உங்களோட ஃபுல் ஹைட் என்னவோ அதை கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ உங்களோட ஃபுல் ஹைட் என்னவோ அதை எடுத்துக்கோங்க, ஓகேவா. நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஹைட் இதில் இருக்க ஹைட் என்னவோ அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து ஸ்டிச்சிங்கில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை இப்படி சரி பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளோட ஃபுல் ஹைட் என்னவோ அதை இங்கே எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கணும். ஸோ நான் இதை வந்து அப்படியே நான் இதில் மார்க்கிங்கெல்லாம் எதுவும் பண்ணல மெயின் கிளாத்தில். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நீங்கள் மார்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பின் பண்ணிவிடுங்க. பிகினராக இருக்கீங்கன்னா பின், அப்போ தான் கிளாத்து நகராமல் இருக்கும். ஸோ நான் வந்து இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா லைனிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த குர்த்தியை. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே கட் பண்ணுறேன். எக்ஸஸாக இருந்தால் பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான். இதை ஸ்டிச் பண்ணும் போது இதை எப்படி கரெக்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோன்றதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம பேக் பார்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது பேலன்ஸ் இருக்கிறது வந்து நம்ம ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்லீவுக்கு வந்து லைனிங் வைக்கலை. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஸ்லீவ். ஓகேவா? இதில் வந்து அந்த ஸ்லீவ் போர்ஷனில் இது சைடில் வர மாதிரி கீழே ஸ்லீவுக்கு வர மாதிரி இதை நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை குர்த்திக்கு கீழே வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்லீவுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ரண்ட்டு போர்ஷன் வைக்கிறேன். ஃப்ரண்ட்டு போர்ஷன் மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் டாப்பில் மட்டும் வந்து கரெக்டாக வைங்க. ஏன்னா இங்கே வந்து டிசைன் வருது நமக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக வைங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி கீழே வந்து இவ்வளோ துணி எக்ஸஸாக இருக்குது. இவ்வளோ ஹைட் இருக்காது, ரொம்ப கீழே வரைக்கும் எனக்கு ஹைட் வரும். ஸோ இவ்வளோ இருந்தால் போதும். நான் இந்த பார்டர் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த பார்டரை வந்து நான் ஸ்லீவுக்கு அட்டாச் பண்ணுறதுனால ஸோ இதை வந்து நம்ம ஸ்லீவுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? 3/4 வச்சாலும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் நார்மலாக ஆஃப் ஸ்லீவ் வைக்கிறீங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ நான் இதை ஷேப்பாலாம் கட் பண்ணலை. ஸோ சும்மா அப்படியே ஒரு கிளாத் இருக்கும், எப்படியோ எக்ஸஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம கட் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணும்போது வந்து நான் ஸ்லீவுக்கு வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறது வந்து ஸ்டிச்சிங்லேயே நான் காட்டிடுறேன். ஓகேவா? நம்மளோட நார்மல் குர்த்தி இவ்வளோ தான். இந்த பேஸ்மெண்ட்டை வச்சு தான், இதுதான் பேஸ். ஒரு நார்மல் குர்த்தி, நார்மல் டாப் நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னா இதுதான் பேஸு. இதை வச்சு தான் நம்ம மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறது, அட்வான்ஸ் லெவல் மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறது, அட்வான்ஸ் லெவல் குர்த்தி ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த மெஷர்மெண்ட்டை பேஸாக வச்சு தான், இந்த கான்செப்டில் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவில்
சொல்லி தரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஒன்று ஒன்றா கவர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு அடுத்தடுத்து நான் என்ன போடலாம், என்ன சொல்லித்தரலாம் அப்படின்ற ஒரு எனக்குள்ளே ஒரு மோட்டிவ் வரும். ஸோ அதனால் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.